child, Jesus Christ, was born on Christmas Day. And man will live forevermore because of Christmas Day. சந்தோஷமாயின் நாளை விந்தையை கொண்டாடினார் தேவாதி தேவன் மானிடரானார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நின்றவாறே கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் எல்லாரையும் மீட்பதற்கு ஏதுவாக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கன்னியின் மைந்தனாய் இம்மண்ணுலகிலே பாலகனாய் தோன்றி எங்களை ரட்சிக்க தன்னையே தந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்நன்னாளுக்காகவும் உம்முடைய மேலான கிருபை நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பிறப்பின் சந்தோஷத்தை சபையாய் ஆசரிப்பதற்கு ஏதுவாக நீ தந்த நல் ஆசிகளுக்காகவும் உமக்கு நன்றி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலையிலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆகிய எங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஒரு கணம் கண்ணோக்கி பாரும். எங்களிலே காணப்படுகின்ற குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தயவாய் பொறுத்தருளும். உம்முடைய நாமத்துக்கு நன்றி உள்ளவர்களாய் நிற்பதற்கு ஏதுவான நன்மைகளை எங்களிலே வர்ஷிக்க பண்ணும். உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்த நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிறப்பு நிமித்தமாக இந்த உலகத்திற்கு நல்கப்பட்ட சகல விதமான சந்தோஷத்தையும் சம்பாதித்து கொள்ள செய்தருளுமே என்று நோக்கி ஜெபிக்கின்றோம். வந்துள்ள எல்லாரையும் நீர் பொறுப்பெடுத்தருளும் ஆண்டவரே. வரவேண்டிய தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் துரிதமாய் பாதுகாப்பாய் அழைத்து வாருமே என்று சொல்லி நோக்கி ஜெபிப்பதோடு இந்த நாளின் ஆராதனையை சிறப்பிக்கவிருக்கின்ற சிறார்கள், வாலிபர்கள், பெரியோர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக பெண்களைக்கு சங்கத்தார், பாடக குழுவினர், திருமறை பள்ளி இவர்களுக்காக நோக்கி ஜெபிக்கின்றோம். வல்லமையாய் தம் பிள்ளைகளை எடுத்து உமக்கென்று உபயோகித்தருளுமே என்று நோக்கி வேண்டுதல் செய்வதோடு கூட ஆண்டவரே, உம்முடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரமாக எங்கள் மத்தியிலே உம்முடைய சத்தியத்தை அறிவிக்கும்படியாக தேவரீர் அழைத்து வந்திருக்கின்ற உம்முடைய தாசனை உம்முடைய கரங்களை தருகின்றோம். அவர்களையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தியல்லும். அவர்கள் வழியே நாங்கள் கேட்கவிருக்கின்ற சத்தியங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் உலக பிரகாரமான வாழ்வுக்கும் உகந்ததாக இருப்பதற்கு ஏதுவாக நீர் அவர்களுக்கு உதவி தாருமே என்று சொல்லி நோக்கி வேண்டுகின்றோம். இந்நாளின் ஆறாவது நிமித்தமான சகல ஆசைகளும் எங்களிலே சொந்தமாக்கி கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக எங்களை தாழ்த்தி உம்முடைய பொற்கரங்களை ஒப்படைக்கின்றோம். தயவாய் ஏற்றுக்கொள்ளும். உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உண்டாக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான திருப்பெயரிலே தாழ்மையோடு கூட வேண்டுகின்றோம். இரக்கம் மிகுந்த நல்ல பிதாவே, ஆமேன். நின்ற வண்ணமாகவே 109வது ஞான பாடல் நாம் பாட உள்ளோம். நம்முடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கின்ற ஆராதனை முறையின் முதல் பக்கத்தில் உள்ள பக்தரே வாரும் ஆசையாவலோடும் நீர்ப்பாரும் நீர்ப்பாரும் இப்பாலனை என்ற 109வது ஞான பாடல்.
வரவேற்புரை திரு அருண்குமார், செயலாளர். பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பெரிய கிருபையினால் நம்ம திருச்சபையின் பாடல் ஆராதனையை சிறப்பாக நடத்த சித்தங்கொண்ட நம் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமது இந்த சிறப்பு தொழுகைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறவர் சார்ஜா ஆங்கிலிக்கன் சர்ச்சின் சாப்ளின் ரெவரண்ட் ட்ரூவென் ஸ்மோச்சர் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருடைய சார்பிலும் வாழ்த்துவ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். We welcome Reverend Truven Smocher, chaplain of Sharjah Anglican Church, on behalf of our fellowship. On this special occasion, when we requested for his presence today, in spite of his busy schedule, with love. Today, let us all have him as a special guest, and his message, which he delivers to us, be a blessing and precious. Once again, I welcome you and thank you for your presence. Thank you, Father. Please receive the momentum from us. அடுத்ததாக இவ்விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய திருச்சபையின் ஐயர் ரெவரண்ட் எட்வின் ஜான் தேவகுமார் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் இன்று இந்த ஆராதனை சிறப்பதற்காக எடுத்த பிரயாசங்கள் பல. அதன் பலனாக இன்று இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா அவர்களை திருச்சபையின் மக்கள் ஓருடைய சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்போது ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படும். ஜூனியர் சர்ச் இந்த ஆராதனையில் பாடல்கள் மற்றும் கலை நிகழ்ச்சியின் மூலமாக இவ்விழாவை சிறப்பிக்க ஆயத்தத்தோடு உள்ள பிள்ளைகள் மற்றும் அதை ஊக்குவித்த ஆசிரியர்கள் மற்றும் ஜூனியர் சர்ச்சின் இயக்குனர் அவர்களை சபை கமிட்டியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். பெண்கள் ஐக்கிய சங்கம் பாடல் மூலமாக இவ்வாராதனையை சிறப்பிக்க உள்ள பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் அதன் இயக்குனர் செயலர் ஒவ்வொருவரையும் சபை கமிட்டியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். கொயர் இந்த வருட கிறிஸ்து பிறப்பின் பாடல் ஆராதனையில் சிறந்த பாடல்கள் பாடி கிறிஸ்துவ நாமத்தை மகிமைப்படுத்த உள்ள கொயர் அங்கத்தினர்கள் மற்றும் பாடல்களை பயிற்றுவித்த கொயர் மாஸ்டர், பாடல்களை பயிற்றுவித்த மற்றும் இங்கு இசைக்கருவிகளை இயக்க உள்ள கொயர் மாஸ்டர்ஸ் மற்றும் சவுண்ட் சிஸ்டத்தை ஆப்ரேட் செய்ய உள்ள சகோதரர்கள், உங்கள் யாவரையும் சபை கமிட்டியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இன்று இந்த ஆராதனையிலே அநேக சகோதரர்கள் பாடல்களை பாட உள்ளார்கள். அவர்களையும் கமிட்டியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இவ் ஆராதனைக்கு வருகை புரிந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் விருந்தினர்கள் மற்றும் நமது சபையின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் சபை கமிட்டியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். யாவரும் சந்தோஷத்தோடு இந்த நிகழ்வுகளை கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். வாழ்க இறையேசு நாமம், வளர்க சிஎஸ்ஐ தமிழ் பாரிஸ் ஷார்ஜா. நன்றி. இப்பொழுது நடனம் இன்ஃபேன் பிள்ளைகள் ஒரு வரவேற்பு பாடலுக்கான நடனத்தை ஆட இருக்கின்றார்கள். இன்ஃபேன் பிள்ளைகள் முன்பாக வர உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அதன் தொடர்ச்சியாக திருமறை பாடம், இந்த நாளில் உள்ள திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். They
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேதபாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. அந்நாட்களில் உலகெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டினுள்ள சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதும் படிக்கும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசிரேத்தூரில் உள்ள யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லாம் ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேதபாகம் வாசிக்க முடிந்தாயிற்று. கர்த்தருக்கு உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-13. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-15. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷமேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தில் குறித்து அவனிடத்தில் திட்டமாய் விசாரித்து. மத்தேயு 2:7. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை பணியும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். Matthew 2:8. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு பின் சென்றது. மத்தேயு 2:9. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மத்தேயு 2:10. மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஸ்தாகமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை துறந்து பொன்னும் தூபவர்களையும் வெள்ளி பொருளையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் அங்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ளும் என்றார்கள். மத்தேயு 2:2. ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட இஸ்ரவேல் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். மத்தேயு 2:3.
அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரும் கூடிவர செய்து கிறிஸ்து ஆனவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். மத்தேயு 2:4. அதற்கு அவர்கள் யூதாயாவில் உள்ள பெத்லஹேமே பிறப்பார். அதே நஞ்சால் யூதாயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. மேத்யூ 5:6. என் ஜனமனைக்கு இஸ்ரவேலே ஆறும் பிரபு உன்னிடத்திலிருந்து பெறப்படும். என் தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டு என்றார். மேத்யூ 2:6. லூக்கா 1:46-48. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இதோ அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராய தேவனை களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். லூக்கா 1:75-76. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகைய இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகை பேர் மரியாள். லூக்கா 1:27. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். மத்தேயு 1:21. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டின்படியே கேட்டு கொண்ட எல்லா வர்த்திக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துடித்து கொண்டு திரும்பி போனார்கள். லூக் 2:20. விசுவாசி தவளே பாகியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லிப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். லூக் 1:45. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உண்மையை மாற்றுமொழி எனக்கு அவர்களது என்றான். பிள்ளைய துணிகளை சுற்றி முன்னர் கிடைக்கிறது தாழ்மைகள், இது உங்களுக்கு அடையாளம். இந்த கர்த்தராகிய கிறிஸ்துவும் ராஜாவார் உங்களுக்கு தாவீதின் பிறக்கிறார். தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றலே வாழ்க. லூக்கா 1:28. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கு என்ற அர்த்தமா?
இது ஒரு கண்ணே கற்பவாரியே ஒரு குமார் நெய்ய பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஸ்தீகருக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன் கற்பத்தில் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
அன்பானவர்களே, தொடர்ச்சியாக பாடக குழுவினருடைய பாடல்களை நாம் கேட்கவிருக்கின்றோம். பாடக குழுவினரை அன்போடு கூட முன்பாக அழைக்கின்றேன். விண்ணில் தூதாக்கள் பண்ணிசைக்க, விண்ணின் வெள்ளி வழிகாட்டி செல்ல, மண்ணில் மேய்ப்பர்கள் மந்தை காக்கையில், விண்ணின் மகிமை துறந்து மண்ணில் மாந்தர் பாவம் போக்க, கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் பாலகனாய் கிறிஸ்தேசு. புல்லணையில் புனிதராய் தோன்றிட, பரிசுத்தருக்கு பரிசுகள் படைத்து, பணிந்திட விரைந்திட்ட ஞானியரோடு ஆராரோ பாடி அவர் பாதம் அர்ப்பணித்திட வாருங்கள் செல்வோம், அகமகிழ்ந்து ஆர்ப்பரிப்போம், அர்ப்பணித்து வாழ்ந்திடுவோம். While angels were singing and stars leading the way, and while the shepherds were watching their flock, there lies infant Jesus on Virgin Mary's lap, who came from leaving all glory to remove the sins of all mankind. While on the manger, he received gifts from the wise men. Come on, let us too go beside him, surrender ourselves, and rejoice and worship him.
அரியணையில் அமர்ந்திருந்தோரால் அறியப்படாத ஆசனத்தின் அதிபதிகளுக்கும் கொடுக்கப்படாத மேலோகத்தார் கண்டிராத மேன்மக்களுக்கு கிடைத்திராத மகிபனவன் பாலனானார். மனுக்குலத்தின் மீட்பராக என்னதோர் பாக்கியம் இது! வாழ்விழந்தோர் வாழ்வு பெற, நலிவுற்றோர் நலம் பெற, பார்தலத்தோர் மீட்படைய, பாவத்தின் கட்டுகள் அகன்றிட, புறஜாதியார் வாழ்வு பிரகாசித்திட, புது ஜோதியாய் உதித்த பரிசுத்தராம் சுதனை புகழ்ந்தேற்றிடுவோம் வாருங்கள். Who was on the throne didn't know this. The one who were in power didn't get this. The one who never were high didn't see this. What a privilege for us. The mighty one came to save the mankind as a baby, to give life to the lost, to give strength to the weak, to redeem the earthly people. He came to remove the bondage of sin, to give light to the Gentiles. He came as a light. Come, let's exalt his name together. Sanida padanisa, sanida padanida, sanida padanisa, sanida padanida, pama pama gama garisa, pama pama gama garisa. எவர்க்குண்டு இந்த சிலாக்கியம். தகதரிகிடதகதாம் தீம் தகதரிகிடதகதகதிமிதா தகதரிகிடதகதாம் தீம் தகதரிகிடதகதகதிமிதா தரிகதோம் 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 தாம் தகதீம் தகதகதிமி தகஜனு தரிகதோம் 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 தாம் தகதீம் தகதகதிமி தகஜனு.
Noel. It is the first carol the angels sing the day when Jesus was born. On a cold winter night, when the shepherds were in the field watching their sheep, they heard the Noel. The angels in hundreds with a white and bright light sung this wonderful song, Noel. Let us remind this Noel and sing aloud like the angels, Noel, Noel, Noel. நோயல் நோயல் இது தேவதூதர்களால் இசைக்கப்பட்ட முதல் கிறிஸ்துமஸ் கீதம். அந்த குளிர்ந்த நள்ளிரவிலே தூதர்கள் வயல்வெளியிலே தங்கள் மந்தையின் நடுவிலே கேட்டது நோயல். தூத சேனை சூழ பிரகாச ஒளி வீச தொனித்த அந்த பாடல் நோயல். நாமும் அந்த சந்தோஷத்தோடு அந்த பாலகனாம் இயேசுவை போற்றி பாடுவோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாட வாருங்கள். நோயல் நோயல் நோயல். Noel, the angel did say, was to certain poor shepherds in fields as they lay, in fields where they lay keeping the sheep on a cold winter's night that was